சோட்டு, ஹர்ஷா, சாய் எல்லோரும் எந்திரிங்க, விடிஞ்சிருச்சு. ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கெல்லாம். அதுவும் எக்ஸாம்னா சொல்லவே வேணாம். சாட்டர்டே சண்டேலலாம் 6 மணிக்கு முன்னாடியே முழிச்சு உட்காந்துக்கிட்டு நம்மளையும் தூங்க விடுறதில்ல. எந்திரிங்க பாப்பா, எல்லோரும் எக்ஸாம் இருக்குது இன்னைக்கு. சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்புங்க ஸ்கூலுக்கு. அம்மா அடுப்பில் டீ வச்சுருக்கேன், எல்லாருக்கும் தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு எந்திரிச்சு சொல்லுங்கள், அப்போ தானே ஏதாவது பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? 4 நாள் ஆச்சு இந்த மரவள்ளிக்கிழங்கு வாங்கி. இந்த பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுறணும். கேட்கலாமா இல்லை கொடுத்து விட்டுறலாமா? வேணாம், இதை வேக வச்சு கொடுத்தே விட்டுறலாம். இவங்கக்கிட்ட கேட்டோன்னா வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் அடித்து எல்லாருக்கும் கொடுத்து விட்டுறணும். சாப்பிட்டு வரட்டும். எப்போ பார்த்தாலும் எந்த கிழங்கு கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்லுதுங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டேங்குதுங்கப்பா. ஹர்ஷா, சாய் எல்லாரும் எந்திரிங்க. பப்பி, ராணி எந்திரி. நாங்கள்லாம் எந்திரிக்கும் போதே எங்களோட போர்வையும் தலகாணியும் ஒதுங்கி வச்சுருவோம். போர்வையை மடித்து வச்சுருவோம், தலகாணியை எடுத்து வச்சுருவோம். நீங்கள்லாம் அப்படி பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள். பப்பி, ராணி நீயும் எந்திரிச்சிட்டியா? நான் ஃபஸ்ட்டு எந்திரிக்கட்டுமா? சரி, ஓகே. நான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சிட்டு பல்ல வலிக்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வரேன். நீங்கள் எல்லாருமே எந்திரிங்கப்பா. அம்மா என்ன ஸ்நாக்ஸ் கேட்டோம் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் சப்போட்டா பழம் இல்லைன்னா ஆரஞ்சு பழம் கேட்கட்டுமா? சரி, அம்மா கிட்டே கேட்போம். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லலாம். நீங்களும் எந்திரிச்சா தானே உங்கள் பாக்ஸில் என்ன கட்டலான்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. ஐயோ, இந்த கிழங்கா? அம்மா வேண்டாம்மா, இந்த கிழங்கு எங்களுக்கு பிடிக்காதும்மா. அம்மா கிழங்கு வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. ஏய் ஹர்ஷா, எந்திரி, இங்கே பாரு. நம்ம இந்த கிழங்கு சாப்பிட மாட்டோம்ல. அம்மா இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கட்டுறேங்கிறாங்க. எந்திரிங்கப்பா முதல்ல எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாருமே கிளம்பிட்டீங்க. என்னைய தூங்க விட்டுட்டு என்னையும் முன்னாடியே எழுப்பியிருக்கலாம்ல. சரி, நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரேன். இந்த ஒரு வாரம் மட்டும்தான் எக்ஸாம். அடுத்த வாரத்துலேருந்து ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் தூங்கலாம். ஆனால் அப்போல்லாம் நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். இருங்க, வெயிட். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம்ல. இப்படி வாங்க, வேணுக்காக வெயிட் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளுக்கு அம்மா என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் இது வேண்டான்னு. ஆனால் அம்மா சொல்கிறாங்க, இந்த ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. கிழங்கு வகைகள் ஸ்டாமினாவாக இருக்கும். ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு போகலாமா இன்னைக்கு? கரெக்டாக சொன்னடா சோட்டு. இது மரவள்ளிக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு தடவை எப்படி தான் இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்களேன். நான் என்ன டெய்லியுமா மரவள்ளிக்கிழங்கு உங்களுக்கு கொடுத்து விட்றேன். ஒரு 15 days இருக்குமா. அதுக்கப்புறம் இன்றைக்கி தானே வீட்டில் செஞ்சுருக்கேன். இது வாங்கியே 4 நாள் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழங்கும் சாப்பிடணும். கண்டிப்பாக எல்லா உணவுப் பொருட்களும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும், சரியா? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஒயிட் சுகர் இல்லைனா ப்ரௌன் சுகர் ஏதாவது நான் போட்டு கொடுக்கட்டுமா? எல்லாருமே ஆனால் கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கணும். மிச்சம் கொண்டு வரக்கூடாது. சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி தான் இதுவும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, சரியா? இப்போ இதுக்கு மேலே அம்மா நான் நாட்டு சக்கரை ஸ்ப்ரெட் பண்ணி தரேன். நல்ல பிள்ளைங்களா, சமத்து குட்டியாக எக்ஸாம் நல்லா எழுதிட்டு இதை சாப்பிட்டுட்டு வந்துடுங்க, சரியாடா? பாய்.